أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அகல் போரின் போது பனு குரைசா உடன்படிக்கையை முறித்ததன் காரணமாக முஸ்லிம்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தினார்கள். ஆகவே உடன்படிக்கையை முறித்ததற்கான தண்டனையை வழங்கும் பொருட்டு அகல் போருக்கு பிறகு அவர்களின் கோட்டைகளை முற்றுகையிட்டது தொடர்பாக கடந்த குத்பாவில் கூறப்பட்டது. இதன் மேற்கொண்டு விபரம் இவ்வாறு வருகிறது. முற்றுகை தீவிரமான போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தீர்ப்புக்கு இணங்கி பனு குரைசா கோட்டைகளை விட்டு கீழே இறங்கினார்கள். பனு குரைசா கோட்டைகளின் முற்றுகை எத்தனை நாட்கள் இருந்தது என்பதை பற்றி பல்வேறு அறிவிப்புகள் காண கிடைக்கின்றன. சில அறிவிப்புகளில் 10 நாட்கள் என்றும், சிலவற்றில் 15 நாட்கள் என்றும், சிலவற்றில் 14 நாட்கள் என்றும், சிலவற்றில் 20 நாட்கள் என்றும் கூறப்பட்டுள்ளன. ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் பல்வேறு வரலாற்று நூல்களில் உள்ள அறிவிப்புகளை ஆராய்ந்த பிறகு இந்த முற்றுகைக்கான காலகட்டம் ஏறக்குறைய 20 நாட்கள் இருந்தது என்று கூறியுள்ளார்கள். பனு குரைசா சம்பந்தப்பட்ட தீர்ப்புக்கு ஹஸ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்கள் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்கள். அதன் விபரம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை கைது செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். ஆகவே அவர்கள் கயிறுகளில் பிணைக்கப்பட்டார்கள். இந்த பணியை கண்காணிக்கும் வேலையை ஹஸ்ரத் முஹம்மது பின் மஸ்லிமா அவர்கள் செய்தார்கள். பெண்களும் குழந்தைகளும் கோட்டைகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் ஒரு பக்கமாக கொண்டு செல்லப்பட்டார்கள். ஹஸ்ரத் அப்துல்லா பின் சலாம் அவர்கள் அதற்கு கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார்கள். யூதர்களின் கோட்டைகளில் எவையெல்லாம் இருந்தனவோ அவை அனைத்தும் ஒன்று திரட்டப்பட்டன. உதாரணமாக ஆயுதங்கள், பொருட்கள், உடைகள் போன்றவை. அங்கிருந்து 1500 வாள்களும், 300 கவசங்களும், 2000 ஈட்டிகளும், 1500 தோல் கேடயங்களும், பல வகையான பொருட்களும் கிடைத்தன. அதிகமான எண்ணிக்கையில் மது குடங்களும் போதை வஸ்துகளும் கிடைத்தன. அவை அனைத்தும் கீழே கொட்டப்பட்டன. அதிகமான எண்ணிக்கையில் ஒட்டகங்களும் மற்ற கால்நடைகளும் இருந்தன. அவை அனைத்தும் ஒன்று சேர்க்கப்பட்டன. அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த செல்வாக்கு மிக்கவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, பனு குரைசா எங்களுடைய நட்பு கோத்திரம் ஆவார்கள். உடன்படிக்கையை முறித்ததன் காரணமாக எங்களுடைய நட்பு கோத்திரமான அவர்களும் வெட்கி தலைகுனிந்துள்ளார்கள். எங்களுக்காக அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் அவுஸ் கோத்திரத்தின் வலியுறுத்தல் அதிகரித்துக் கொண்டே சென்றது. அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த அனைவருமே வந்து மன்றாட ஆரம்பித்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடம், யூதர்களை குறித்து தீர்ப்பு வழங்கும் பொறுப்பு உங்களில் ஒருவரிடம் ஒப்படைக்கப்படுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அனைவரும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார்கள். இந்த விவகாரம் சாத் பின் முஆஸ் அவர்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது என்று அன்னார் கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடம், என்னுடைய சஹாபிகளில் எவரை விரும்புகிறீர்களோ அவரை தீர்ப்புக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய போது அந்த மக்கள் ஹஸ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டார்கள். ஹஸ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்கள் அவுஸ் கோத்திரத்தின் தலைவராக இருந்தார்கள். மேலும் பனு குரைசாவின் நட்பு கோத்திரத்தை சார்ந்தவராகவும் இருந்தார்கள். இதன் காரணமாக அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மன நிம்மதி அடைந்ததுடன் மகிழ்ச்சியும் அடைந்தார்கள். ஏனென்றால் தற்போது விவகாரம் நம் கைகளில் உள்ளது என்று அவர்கள் கருதி கொண்டார்கள். நட்பு கோத்திரம் கருத்தில் கொள்ளப்படுவது அரேபிய வழக்கமாக இருந்தது. ஆனால் இறை நியதியோ வேறொன்றாக இருந்தது. அது வேறு வகையில் தீர்ப்பு வழங்கியிருந்தது. ஹஸ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்களின் பரிசுத்தமான தூய உள்ளம் அனைத்து உறவுகளையும் தொடர்புகளையும் விட இறைவனுக்கும் அவனது தூதருக்கும் முன்னுரிமை கொடுத்தது. ஹஸ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்கள் அப்போது மதீனாவில் பள்ளிவாசலுக்குள்
ருஃபைதா அஸ்லமியா என்னும் பெண்மணியுடைய கூடாரத்தில் இருந்தார்கள். அப்பெண்மணி காயமுற்றவர்களுக்கு மருந்திட்டுக் கொண்டிருந்தார்கள். பள்ளிவாசலுக்குள்ளேயே அவர்களுக்கு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் அவர்களை அந்த கூடாரத்தில் தங்க வைத்திருந்தார்கள். அதன் மூலமாக அவர்களின் சிகிச்சையை மேற்பார்வையிடுவதற்கும் எளிதான வகையில் அவர்களை நலம் விசாரிக்க செல்வதற்காகவும் அவ்வாறு செய்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விவகாரத்தை ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் அவர்களிடத்தில் ஒப்படைத்த போது அவுஸ் கோத்திரத்தார்கள் ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் அவர்களிடம் சென்றார்கள். அவர்களை ஒரு கழுதையில் அழைத்து வந்தார்கள். கழுதையின் மேல் விரிப்பாக பேரித்த மரத்தின் ஓலை இருந்தது. அந்த விரிப்புக்கு மேலே தோலினால் ஆன மெத்தை வைக்கப்பட்டிருந்தது. கழுதையினுடைய கடிவாளமும் பேரித்த மரத்தின் தயிராக இருந்தது. ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் அவர்கள் பருமனான உடலை கொண்ட இளைஞராக இருந்தார்கள். ஹஜ்ரத் சஅத் அவர்களை சுற்றி மக்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள். ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் அவர்களை பார்த்து, அபு அம்ர் அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுஸ் கோத்திரத்தின் நட்பு கோத்திரமான பனு குரைசாவின் விவகாரத்தை தங்களிடத்தில் ஒப்படைத்துள்ளார்கள். அதன் மூலமாக தாங்கள் அவர்களுடன் நல்ல விதத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஆகவே தாங்கள் அவர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று கூறினார்கள். அப்போது இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் ஒன்று கூட ஆரம்பித்தார்கள். ஆனால் ஹஜ்ரத் சஅத் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். மக்களுடைய வலியுறுத்தல் அதிகமான போது ஹஜ்ரத் சஅத் அவர்கள் அந்த மக்களிடம், இப்போதுதான் அல்லாஹ்வின் விஷயத்தில் பழிப்பவர்களின் பழிப்பை பொருட்படுத்தாமல் இருக்க இந்த சாதுக்கு நேரம் வந்துள்ளது என்று கூறினார்கள். அதற்கு பிறகு ஹஜ்ரத் சஅத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்றார்கள். அன்னாருக்கு அருகிலும் மக்கள் அமர்ந்திருந்தார்கள். ஹஜ்ரத் சஅத் பின் முஆஸ் அவர்கள் வருகை தந்ததை குறித்து புகாரி மற்றும் முஸ்லிமில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த பள்ளிவாசலுக்கு அருகில் ஹஜ்ரத் சஅத் வந்தபோது அந்த அல்லது தலைவருக்கு கண்ணியம் அளிக்கும் விதமாக எழுந்து நில்லுங்கள் என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம், உங்களில் சிறந்த மனிதருக்காக எழுந்து நில்லுங்கள் என்று கூறினார்கள். பனு அப்துல் அஷலை சார்ந்த மக்கள் கூறுகிறார்கள், நாங்கள் ஹஜ்ரத் சஅத் அவர்களுக்காக இரு வரிசையாக அணிவகுத்து நின்றோம். எங்களில் ஒவ்வொருவரும் அவர்களை நல்வரவு கூறி வரவேற்றார்கள். எந்த அளவுக்கென்றால் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஅதே, இவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குங்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் சஅத் அவர்கள், அல்லாஹும் அவனது தூதரும் தீர்ப்பு வழங்குவதற்கு அதிக உரிமை உள்ளவர்கள் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதிடம், இவர்கள் விஷயத்தில் தீர்ப்பு வழங்குவதற்காக நிச்சயமாக அல்லாஹ் உங்களை நீதிபதியாக ஆக்கியுள்ளான் என்று கூறினார்கள். அப்போது அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த மக்கள், அபு அம்ர் அவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய நட்பு கோத்திரங்களின் தீர்ப்பை உங்களிடத்தில் ஒப்படைத்துள்ளார்கள். ஆகவே தாங்கள் அவர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களின் துயரங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். பனு குரைசா விஷயத்தில் என்னுடைய தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா என்று ஹஜ்ரத் சஅத் கேட்டார்கள். நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம். தாங்கள் எங்களுக்கு மத்தியில் இல்லாத நேரத்தில் இருந்தே நாங்கள் தங்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். அதாவது, தாங்கள் இங்கு இல்லாத சமயத்திலும் கூட நாங்கள் தங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். எங்கள் சார்பாக தங்களுக்கு உரிமை உள்ளது. இன்னொரு நபர் தமது நட்பு கோத்திரமான பனு கைனுகாவுடன் நடந்து கொண்டது போல் தாங்கள் எங்கள் மீது கருணை காட்டுவீர்கள் என்று நம்புகிறோம். நாங்கள் தங்களுக்கு முன்னுரிமை வழங்குகிறோம். இன்று தங்களுடைய தீர்ப்புக்கு நாங்கள் அதிக தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். நான் முழுமையாக முயற்சி செய்வேன் என்று ஹஜ்ரத் சஅத் அவர்கள் கூறினார்கள். அதற்கு அந்த மக்கள், முழுமையாக முயற்சி செய்வேன் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், எனது தீர்ப்பு செயல்படுத்தப்படுமா என்று ஹஜ்ரத் சஅத் அவர்கள் கேட்டார்கள். அதாவது உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக மறுபடியும் கேட்டார்கள். நிச்சயமாக செயல்படுத்தப்படும் என்று மக்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் சஅத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த திசையின் பக்கம் திரும்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கம்பீரம் மற்றும் மகத்துவத்தின் காரணமாக அன்னாரை நேரடியாக விழிக்காமல், அங்கு இருக்கின்ற மக்களும் இதற்கு சம்மதிக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டி கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கிருந்த மக்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் சஅத் அவர்கள், இந்த விஷயத்தில் எனது தீர்ப்பு என்னவென்றால், பனு குரைசாவுடைய பருவ வயதை அடைந்த ஆண்கள் கொல்லப்பட வேண்டும், அவர்களின் பெண்களும் பிள்ளைகளும் கைது செய்யப்பட வேண்டும்.
அவர்களின் செல்வம் விநியோகம் செய்யப்பட வேண்டும், அவர்களின் வீடுகள் முஹாஜிர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், அன்சாருக்கு கொடுக்கப்படக்கூடாது என்று கூறினார்கள். அதற்கு அன்சாரிகள், நாங்கள் அவர்களின் சகோதரர்களாவோம், அவர்களுடன் தான் இருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் சாத் அவர்கள், முஹாஜிர்களுக்கு உங்களை விட்டு தன்னிறைவு கிடைத்துவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று கூறினார்கள். அதாவது முஹாஜிர்கள் சுதந்திரமாக தன் வேலைகளை செய்து கொள்ளட்டும் என்று கூறினார்கள். இதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சாதே, உங்களுடைய தீர்ப்பு 7 வானங்களுக்கு மேலிருக்கும் அல்லாஹ் வழங்கிய தீர்ப்பை போன்று உள்ளது என்று கூறினார்கள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் சாத் அவர்களின் தீர்ப்பை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, இந்த தீர்ப்பை குறித்து எனக்கு வானவர்கள் சஹ்ரி நேரத்தில் கூறியிருந்தார்கள் என்றார்கள். இதை பற்றிய விவரத்தை ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். ஏறக்குறைய 20 நாட்கள் முற்றுகைக்கு பிறகு இறுதியில் இந்த நட்பேர் இழந்த யூதர்கள் எப்படிப்பட்ட ஒருவரை தம் நடுவராக ஏற்றுக்கொண்டு தம் கோட்டைகளை விட்டு வெளியே வருவதற்கு ஒப்புக்கொண்டார்கள் என்றால், அந்த நபர் அவர்களுடைய நட்பு கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்த போதிலும் அம்மக்களின் நடவடிக்கைகளின் காரணமாக அவர்களுக்காக தம் உள்ளத்தில் எவ்வித கருணையும் கொண்டிருக்கவில்லை. அவர் நீதி மற்றும் நேர்மையின் உருவமாக திகழ்ந்த போதிலும் அவருடைய உள்ளத்தில் முழு உலகங்களுக்கும் கருணையாளராக திகழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போன்று கருணையும் பரிவும் இருக்கவில்லை. இதன் விளக்கம் என்னவென்றால், அவுஸ் கோத்திரம் பனு குரைசாவின் பழைய நட்பு கோத்திரமாக இருந்தது. அப்போது அந்த கோத்திரத்தின் தலைவராக ஹஜ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் அகல் போரின் போது காயமடைந்து பள்ளிவாசலின் வளாகத்தில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். சாத் அவர்கள் பயணித்து அங்கு வந்தார்கள். வழியில் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த சிலர் அவர்களிடம் வந்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி, பனு குரைசா நம்முடைய நட்பு கோத்திரமாகும், ஹஸ்ரஜ் கோத்திரம் தமது நட்பு கோத்திரமான பனு கைனுகாவுடன் மென்மையுடன் நடந்து கொண்டது போல் தாங்களும் பனு குரைசாவுடன் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்துவிடக் கூடாது என்று கூறினார்கள். ஆரம்பத்தில் ஹஜ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்கள் அமைதியாக அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மக்களின் சார்பாக அதிகமாக வலியுறுத்தப்பட்ட போது, உண்மை மற்றும் நீதி விஷயத்தில் எவருடைய பழிப்பையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். இந்த பதிலை கேட்ட மக்கள் மௌனமாகிவிட்டார்கள். சாத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் சென்றதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை பார்த்து, கூமு இலா செய்யிதிக்கும் என்று கூறினார்கள். அதாவது, உங்களுடைய தலைவருக்காக எழுந்து நில்லுங்கள், சவாரியில் இருந்து இறங்குவதற்கு அவருக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள். சாத் அவர்கள் சவாரியில் இருந்து இறங்கி அன்னாரை நோக்கி சென்றபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் அவர்களை பார்த்து, சாதே, பனு குரைசா உங்களை நடுவராக ஒப்புக்கொண்டுள்ளார்கள், அவர்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் என்று கூறினார்கள். அப்போது ஹஜ்ரத் சாத் அவர்கள் தம் கோத்திரமான அவுஸ் கோத்திரத்து மக்களை பார்த்து, அலைக்கும் பி ஜாலிக அஹதுல்லாஹி வ மீசாக்குஹு இனில் ஹுக்ம ஃபீஹிம் பிமா ஹகம்து என்று கேட்டார்கள். அதாவது, பனு குரைசா விஷயத்தில் நான் என்ன தீர்ப்பு கொடுக்கிறேனோ அதை அமல்படுத்துவதற்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாக இருப்பீர்களா, இறைவன் மீது ஆணையிட்டு உறுதி கொடுக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கள், நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம் என்று கூறினார்கள். பிறகு சாத் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த திசையை பார்த்து, வஅலா மன் ஹாஹுனா, அங்கு அமர்ந்திருக்கின்ற நபரும் நான் வழங்குகின்ற தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு கட்டுப்பட்டவராக இருப்பார் என்று வாக்குறுதி அளிக்கிறாரா என்று கேட்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் வாக்குறுதி அளிக்கிறேன் என்று கூறினார்கள். இவ்வாறு வாக்குறுதி மற்றும் உறுதிமொழி வாங்கப்பட்ட பிறகு சாத் அவர்கள் தம் தீர்ப்பை கூறினார்கள். பனு குரைசாவின் கொலையாளிகள், அதாவது போர் செய்தவர்கள் கொல்லப்பட வேண்டும் என்றும் அவர்களின் பெண்களும் பிள்ளைகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்களின் செல்வங்கள் முஸ்லிம்களிடத்தில் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீர்ப்பை கேட்டபோது, லகது ஹகம் தபி ஹுக்மில்லா, உங்களுடைய இந்த தீர்ப்பு இறை நியதியாகும், அது ஒருபோதும் மாறாது என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற வந்த கருத்து என்னவென்றால், பனு குரைசாவை குறித்து இந்த தீர்ப்பு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூறப்பட்டுள்ளது என்றால், இதில் இறை ஆதிக்கம் இருந்தது தெளிவாக தென்பட்டது. ஆகவே அன்னாரிடத்தில் இருந்த கருணை உணர்வால் கூட இதை தடுக்க இயலாது என்று கூற வந்தார்கள். இந்த விஷயம் முற்றிலும் சரியானதே. ஏனென்றால் பனு குரைசாவை சார்ந்தவர்கள் அபு லுபாபா அவர்களை தம் ஆலோசனைக்காக அழைப்பது, அபு லுபாபா அவர்களின் நாவிலிருந்து முற்றிலும் அடிப்படையற்ற விஷயம் வெளிப்படுவது, பனு குரைசா மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுவராக ஏற்றுக்கொள்ள மறுப்பது, அவுஸ் கோத்திரம் தம் நட்பு கோத்திரமாகும், அவர்கள் தம்மோடு
சாதகமாக நடந்து கொள்வார்கள் என்று கருதி கொண்டு அவுஸ் கோத்திரத்தின் தலைவரான சாத் பின் முஆஸ் அவர்களை தம் நடுவராக நியமிப்பது சாத் அவர்களின் உள்ளத்தில் இருந்து குல நேசம் மற்றும் சமுதாய தொடர்புகள் ஆகியவை முற்றிலும் விலகி உண்மை மற்றும் நீதியின் வழியில் அவர்கள் உறுதியோடு நிற்பது, சாத் அவர்கள் தம் தீர்ப்பை அறிவிப்பதற்கு முன் தாம் கூற இருக்கும் தீர்ப்பு எவ்வகையிலும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உறுதியான உடன்படிக்கை வாங்கிக் கொள்வது ஆகியவை அனைத்தும் தற்செயலாக நிகழ்ந்தது கிடையாது. நிச்சயமாக இதற்கு பின்னால் இறை நியதி தம் வேலையை செய்து கொண்டிருந்தது. இந்த தீர்ப்பு இறைவனுடைய தீர்ப்பாக இருந்ததை அன்றி சாத் அவர்களின் தீர்ப்பாக இருக்கவில்லை. ஹஸரத் சாத் பின் முஆஸ் அவர்களின் தீர்ப்பு செயல்படுத்தப்பட்டது தொடர்பாக மேற்கொண்டு இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹஸரத் சாத் அவர்கள் தீர்ப்பு கூறிய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 9ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள். ஓர் அறிவிப்பில் துல்ஹஜ் 5ஆம் நாள் திரும்பி வந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் 7ஆம் நாள் மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள். அது வியாழக்கிழமையாக இருந்தது என்று இப்னு சாத் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த கைதிகளை மதீனாவுக்கு கொண்டு வருமாறு கட்டளையிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளைக்கு ஏற்ப ஹஸரத் உசாமா பின் ஸைத் அவர்களின் வீட்டுக்கு அந்த கைதிகள் கொண்டு வரப்பட்டார்கள். பிள்ளைகளும் பெண்களும் ஹஸரத் ரம்லா பின் ஹாரிஸ் அவர்களின் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஹஸரத் ரம்லா பின் ஹாரிஸ் அவர்களின் வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளுக்காக பேரித்த பழங்களை கொண்டு வருமாறு கட்டளையிட்டார்கள். கொண்டு வரப்பட்ட பழங்கள் தரை முழுவதும் வைக்கப்பட்டிருந்தன. மக்கள் எண்ணிக்கையற்ற முறையில் பேரித்தம்பழங்களை கொண்டு வந்தார்கள். இரவு முழுவதும் அந்த யூதர்கள் அவற்றை திருப்தியாக உண்டு கொண்டிருந்தார்கள். ஆயுதங்கள், பொருட்கள் மற்றும் உடைகள் போன்றவற்றையும் ஹஸரத் ரம்லா அவர்களின் வீட்டுக்கு கொண்டு வருமாறு கட்டளையிட்டார்கள். ஒட்டகங்களும் ஆடுகளும் அங்கேயே மரங்களின் கீழே மேய்வதற்காக விடப்பட்டன. ஹஸரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், பனு குரைசாவின் ஒப்பந்தம் மீறுதல், துரோகம், கிளர்ச்சி, குழப்பம் மற்றும் கலகம் விளைவித்தல், கொலை செய்தல், இரத்தம் சிந்த வைத்தல் ஆகியவற்றின் காரணமாக அவர்களின் போராளிகள் உலகில் இருந்து அழிக்கப்பட வேண்டும் என்று இறைவனுடைய நீதிமன்றத்தில் இருந்து இந்த தீர்ப்பு வெளிப்பட்டது போல் தெரிய வருகின்றது. ஏனென்றால் ஆரம்பத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த போரை குறித்து மறைமுகமான முறையில் வலியுறுத்தப்பட்டதும் கூட இது இறை நீதியாக இருந்தது என்பதை வெளிப்படுத்துகின்றது. தம் தூதரின் மூலமாக இந்த தீர்ப்பு வெளிப்படுத்தப்படுவதில் இறைவனுக்கு சம்மதம் இருக்கவில்லை. ஆகவே அவன் மிகவும் நுட்பத்திலும் நுட்பமான முறையிலும் மறைவான வகையிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதிலிருந்து முற்றிலும் விலக்கி வைத்து விட்டான். மேலும் சாத் பின் முஆஸ் அவர்கள் மூலமாக இந்த தீர்ப்புக்கான அறிவிப்பை செய்ய வைத்தான். அந்த தீர்ப்புக்கான அறிவிப்பையும் எவ்வாறு செய்ய வைத்தான் என்றால், அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட முற்றிலும் தலையிட முடியாமல் இருந்தது. ஏனென்றால் சாத் பின் முஆஸ் அவர்கள் கூறும் தீர்ப்புக்கு தாம் எல்லா வகையிலும் கட்டுப்பட்டிருப்பதாக அன்னார் வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள். பனு குரைசா மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதி இழைத்தார்கள் என்று பனு குரைசா மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அநீதி இழைத்தார்கள் என்று கூறி அந்நியர்களும் ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களும் சில சமயத்தில் நம்முடைய இளைஞர்களிடத்திலும் விஷ சிந்தனையை தோன்றச் செய்கிறார்கள். அதற்கு இது மிகவும் தெளிவான பதிலாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ எந்த தீர்ப்பும் கொடுக்கவில்லை. பனு குரைசாவுடைய நட்பு கோத்திரத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்க வைத்தான். தீர்ப்பு கொடுத்தவரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து உறுதியான வாக்குறுதியை வாங்கி கொண்டார். எவ்வாறு இருப்பினும் பிறகு இந்த தீர்ப்புடைய தாக்கமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மட்டும் ஏற்பட போவதில்லை, மாறாக அனைத்து முஸ்லிம்களின் மீதும் ஏற்பட இருந்தது. ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய மன்னிக்கும் பண்பு மற்றும் கருணையை அடிப்படையாக கொண்ட தம் ஆலோசனை மூலமாக அந்த தீர்ப்பை மாற்றுவதற்கு தமக்கு உரிமை இல்லை என்று புரிந்து கொண்டார்கள். இது இறை செயலாக இருந்தது. அந்த ஆற்றலின் தாக்கத்திற்குள்ளாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் சாத் அவர்களை பார்த்து, அது ஹகம்த பி ஹுக்மில்லா, சாதே உங்களுடைய இந்த தீர்ப்பு இறை நீதியாக தெரிகிறது, அதை மாற்றுவதற்கு எவருக்கும் ஆற்றல் இல்லை என்று கூறினார்கள். அந்த ஆற்றலுடைய தாக்கத்திற்கு உள்ளாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் சாத் அவர்களை பார்த்து, கது ஹகம்த பி ஹுக்மில்லா, சாதே உங்களுடைய இந்த தீர்ப்பு இறை நியதியாக தெரிகின்றது, அதை மாற்றுவதற்கு எவருக்கும் ஆற்றல் இல்லை என்று கூறினார்கள். இதை கூறிய பிறகு அன்னார் மௌனமாக அங்கிருந்து எழுந்து நகரை நோக்கி புறப்பட்டார்கள்.
எந்த சமுதாயம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அன்னாருடைய உள்ளத்தில் பெரும் விருப்பம் இருந்ததோ அந்த சமுதாயம் தம் தீய நடவடிக்கைகளின் காரணமாக நம்பிக்கை கொள்ள இயலாமல் போய் இறை கோபத்திற்கும் தண்டனைக்கும் இலக்கானதை நினைத்து அப்போது அன்னாருடைய உள்ளத்தில் வேதனை ஏற்பட்டிருந்தது. அநேகமாக அந்த சந்தர்ப்பத்தில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் வருத்தத்துடன் லவ் ஆமன பிய அஷ்ரமினல் யஹூதி வல ஆமனத் பியல் யஹூத் என்று கூறினார்கள். அதாவது யூதர்களில் 10 செல்வாக்குள்ள நபர்கள் என் மீது ஈமான் கொண்டிருந்தாலும் அந்த முழு சமுதாயமும் என்னை ஒப்புக்கொண்டு இறை தண்டனையிலிருந்து தப்பித்திருக்கும் என்று நான் இறைவன் மீது எதிர்பார்ப்பு வைத்திருப்பேன் என்று கூறினார்கள். அங்கிருந்து எழுந்து செல்லும்போது பனு குறைசாவுடைய ஆண்களையும் பெண்கள் பிள்ளைகளையும் தனித்தனியாக பிரிக்குமாறு கட்டளையிட்டார்கள். ஆகவே 2 குழுக்களாக தனித்தனியாக அவர்கள் பிரிக்கப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆகவே அவர்கள் 2 குழுக்களாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டு மதீனாவுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். நகருக்குள் 2 வெவ்வேறு கட்டடத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையின் காரணமாக சஹாபிகளில் பல பேர் தாம் பசியோடு இருந்து கொண்டு பனு குறைசாவுக்காக குவியல் குவியலாக பழங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த யூதர்கள் இரவு முழுவதும் பழங்களை உண்பதில் மூழ்கியிருந்தார்கள் என்றும் எழுதப்பட்டுள்ளது. காலை விடிந்தபோது மதீனாவின் ஒரு கடை வீதியில் குழி தோண்டுமாறு கட்டளையிடப்பட்டது. அபூ ஜஹம் அத்வி அவர்களின் வீட்டிலிருந்து அஜாரு ஜெயித் வரை அந்த குழி தோண்டப்பட்டது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள். அன்னாருடன் சில சஹாபிகளும் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குறைசாவுடைய ஆண்களை அழைத்தார்கள். அவர்கள் குழுக்களாக பிரிக்கப்பட்டு அந்த குழிக்குள் கொல்லப்பட்டார்கள். கொண்டு செல்லப்படும் போது அவர்கள் காபின் அசதிடம் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதாவது ஒரு நபர் அவரிடம் இதை கேட்டார். அதற்கு காப் அவர்கள் உங்களுக்கு எது தீயதோ அதுதான் நடக்கப் போகிறது என்று கூறினார். இப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று காபின் அசதிடம் மக்கள் கேட்டார்கள். அதற்கு அவர் உங்களுக்கு எது தீங்கோ அதை அவர் செய்ய போகிறார். அது உங்களுக்கு நல்லதாக இருக்காது. உங்கள் மீது அழிவுதான். உங்களுக்கு எந்நிலையிலும் புரிவதில்லை. அழைக்கக்கூடியவன் விடுவதில்லை, செல்லக்கூடியவர் திரும்ப வருவதில்லை. அல்லாஹ்வின் மீது ஆணையாக செல்லக்கூடியவருக்காக வாள் காத்திருக்கின்றது என்று கூறினார். அதாவது இப்பொழுது உங்கள் வாழ்வு தப்பிப்பதற்கு எவ்வித சாத்தியமும் கிடையாது. நான் உங்களை வேறொன்றின் பக்கம் அழைத்தேன், ஆனால் நீங்கள் மறுத்துவிட்டீர்கள் என்று காப் கூறினார். அதற்கு யூதர்கள் இப்போது கோபப்படக்கூடிய நேரம் கிடையாது. நாங்கள் உங்களுடைய ஆலோசனையை ஒப்புக்கொண்டிருந்தால் நமக்கு முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த அந்த உடன்படிக்கையை நாங்கள் முறித்திருக்க மாட்டோம் என்று கூறினார்கள். இப்போது இந்த பழிச்சொற்களை விட்டுவிடுங்கள். இப்போது உங்களை விட்டு எதுவும் விளக்கப்படாது. இப்போது வாளுக்காக காத்திருங்கள் என்று ஹுயை பின் அக்தப் கூறினான். ஹஸ்ரத் அலி அவர்களும் ஹஸ்ரத் ஜுபைர் பின் அவ்வாம் அவர்களும் யூதர்களை கொலை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். கொல்லப்படுவதற்காக கைதிகள் சஹாபிகளுக்கு மத்தியில் பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருந்தார்கள் என்றும் சில அறிவிப்புகளில் உள்ளது. இதற்கான விபரத்தை ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் ஹசரத் சாத் பின் முஆஸ் அவர்களின் தீர்ப்பு அமல்படுத்தப்பட இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகுதியான சில நபர்களை அந்த வேலைக்காக நியமித்திருந்தார்கள். மேலும் அன்னாரும் அருகிலேயே ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார்கள். ஏனென்றால் தீர்ப்பை செயல்படுத்தும் போது அன்னாருடைய வழிகாட்டலுடைய அவசியம் ஏற்பட்டால் தாமதிக்காமல் வழிகாட்டல் கொடுப்பதற்காக அன்னார் அங்கேயே இருந்தார்கள். அத்துடன் ஏதேனும் ஒரு குற்றவாளி தொடர்பாக யாராவது ஒருவர் கருணைக்காக மேல்முறையீடு செய்தால் உடனடியாக தீர்ப்பு கொடுப்பதற்காகவும் அன்னார் அங்கேயே இருந்தார்கள். ஹசரத் சாத் பின் முஆஸ் அவர்களுடைய தீர்ப்பின் மேல்முறையீடு நீதிமன்ற வழிமுறைப்படி அன்னாருக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட முடியாதுதான். ஆனால் ஓர் அரசர் அல்லது ஒரு ஜனாதிபதி என்ற முறையில் ஒரு நபரை குறித்து குறிப்பிட்ட காரணத்தை அடிப்படையாக வைத்து கருணைக்கான மேல்முறையீடு வரும்போது அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பரிசீலிக்க இயலும். அன்னாரிடம் காணப்பட்ட கருணை எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால் குற்றவாளிகள் தனித்தனியாக கொண்டு செல்லப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்றும் கட்டளையிட்டிருந்தார்கள். அதாவது ஒருவர் கொல்லப்படும் போது இன்னொரு குற்றவாளி அருகில் இருக்கக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். ஆகவே ஒவ்வொரு குற்றவாளியும் தனித்தனியாக கொண்டு செல்லப்பட்டு ஹஸரத் சாத் பின் முஆஸ் அவர்களுடைய தீர்ப்புக்கு இணங்க அவர் கொல்லப்பட்டார். பனு நசீர் கோத்திரத்தின் தலைவனான ஹுயை பின் அக்தப் வந்தபோது
அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை ஏன் எதிர்த்தேன் என்பதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனால் விஷயம் என்னவென்றால், எவர் இறைவனை விட்டு விடுவாரோ அவரை இறைவனும் விட்டு விடுவான் என்று கூறிவிட்டு பிறகு மக்களை பார்த்து, இறை கட்டளைக்கு முன்னால் எந்த விதிவிலக்கும் கிடையாது, இது அவனுடைய கட்டளையும் அவனுடைய விதியும் ஆகும் என்று கூறினான். அதேபோன்று பனு குரைசாவுடைய தலைவனான காப் பின் அசது கொல்லப்படுவதற்காக கொண்டு வரப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமாகிவிடுமாறு அவருக்கு சூசகமாக கூறினார்கள். அதற்கு காப், அபு காசிமே, நான் முஸ்லீமாகி இருப்பேன் தான், ஆனால் மரணத்திற்கு அஞ்சி நான் முஸ்லீமாகிவிட்டேன் என்று மக்கள் கூறுவார்கள். ஆகவே என்னை யூத மார்க்கத்திலேயே மரணிக்க விட்டுவிடுங்கள் என்று கூறினார். ரிஃபா எனும் ஒரு யூதருடைய மன்னிப்பை குறித்தும் குறிப்பு காணப்படுகிறது. இதை குறித்து ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். ரிஃபா எனும் பெயர் கொண்ட ஒரு யூதர் இருந்தார். அவர் கருணை உள்ளம் கொண்ட ஒரு முஸ்லிம் பெண்ணிடத்தில் மன்றாடி அந்த பெண்மணியை தமக்காக பரிந்துரை செய்வதற்காக முன்னிறுத்தினார். அந்த முஸ்லிம் பெண்மணி பரிந்துரை செய்ததன் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஃபாவை மன்னித்து விட்டார்கள். சுருக்கமாக, அந்நேரத்தில் யாருடைய பரிந்துரையும் அன்னாரிடத்தில் வந்தாலும் அன்னார் உடனே மன்னித்து வந்தார்கள். சாத் அவர்கள் வழங்கிய தீர்ப்பின் காரணமாக அன்னார் கட்டாயத்திற்கு ஆளாகி இருந்தார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகின்றது. மற்றபடி யூதர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதன் பக்கம் அன்னாருடைய உள்ளம் ஈர்க்கப்பட்டிருக்கவில்லை என்பதற்கு இது சான்றாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் மீது அநீதி இழைத்தார்கள் என்று கூறப்படுகின்ற அவதூறுக்கு இது தெளிவான பதிலாகும். மேற்கூறப்பட்ட முறையில் இவ்வாறு பனு குரைசாவுடைய ஆண்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்டனை முடியும் வரை அங்கிருந்தார்கள். சூரிய ஒளி மறையும் வரை அவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிறகு மண் இட்டு அந்த குழிகள் மூடப்பட்டன. இவை அனைத்தும் ஹஸரத் சாத் பின் முஆஸ் அவர்களின் கண்களுக்கு முன்னால் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருந்தன. அல்லாஹ் ஹஸரத் சாத் பின் முஆஸ் அவர்களின் துவாவை ஏற்றுக்கொண்டு அவர்களின் கண்களுக்கு குளிர்ச்சியை வழங்கினான். வரலாற்று ரீதியிலான அறிவிப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்களுள் நுபாதா எனும் ஒரு பெண் மட்டுமே கொல்லப்பட்டாள். அவள் பனு குரைசாவுடைய ஹக்கம் எனும் ஒருவனின் மனைவி ஆவாள். ஹஸரத் கல்லாத் எனும் ஒரு சஹாபி பனு குரைசாவுடைய கோட்டைச்சுவருக்கு அருகில் அமர்ந்திருந்தார்கள். அந்த பெண் மேலிருந்து பாறையை எறிந்து அந்த சஹாபியை கொன்றுவிட்டாள். அந்த கொலைக்கு தண்டனையாக அந்த பெண் கொலை செய்யப்பட்டாள். ஆனால் சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களை பொறுத்தவரை பனு நசீர் அல்லது ஹைபருடைய சில அறிவிப்புகள் இந்த சம்பவத்துடன் கலந்துவிட்டதன் காரணமாகவும் வேறு சில காரணங்களின் காரணமாகவும் அந்த பெண் கொல்லப்பட்ட சம்பவம் உண்மையில்லை என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்வே நன்கறிவான். ரீஹானா பின்த் ஜெயிது நசரியா எனும் பெண்மணியை பற்றிய குறிப்பும் காண கிடைக்கிறது. பனு குரைசாவுடைய பெண் கைதிகளும் பிள்ளைகளும் மதினாவில் முஸ்லிம்களுக்கு இடையே பங்கிட்டு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் பனு நசீரை சார்ந்த ரீஹானா பின்த் ஜெயித் என்ற ஒரு பெண்ணும் இருந்தாள். அவள் பனு குரைசாவை சார்ந்த ஹக்கம் எனும் ஒரு நபரை திருமணம் செய்திருந்தாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தனக்காக தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். சிலரை பொறுத்தவரை அந்த பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாள் என்றும், சிலரை பொறுத்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அடிமை பெண்ணாக வைத்திருந்தார்கள் என்றும், சிலரை பொறுத்தவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் புரிந்தார்கள் என்றும் கூறப்படுகின்றது. பல்வேறு வகையான அறிவிப்புகள் உள்ளன. எது சரி எது தவறு என்று அடுத்து வருகின்ற விளக்கத்தில் புரிய முடிகிறது. இந்த அறிவிப்புகளை ஆய்வு செய்து பார்க்கும்போது வரலாற்று ஆசிரியர்களுக்கு இதில் ஏற்பட்ட தவறு என்னவென்றால், முதல் விஷயம், இந்த அறிவிப்புகள் சம்பவத்திற்கு மாற்றமானதாகவும் இட்டுக்கட்டப்பட்டவையாகவும் உள்ளன. அதில் ஏதேனும் உண்மை இருக்குமென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை விடுதலை செய்து விட்டார்கள் என்பதும், அந்த பெண் தன்னுடைய பெற்றோருடைய வீட்டுக்கு சென்று அங்கேயே வஃபாத் ஆனாள் என்ற அளவுக்கு மட்டுமே ஆகும். ஒரு வாதத்திற்காக இந்த அறிவிப்புகளை சரியென்று ஏற்றுக்கொண்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்தார்கள் என்ற அளவுக்கு மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும். அன்னார் அந்த பெண்ணை அடிமை பெண்ணாக ஒருபோதும் வைத்திருக்க மாட்டார்கள். ஹஸரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ரீஹானா தொடர்பான தவறான சம்பவம் என்ற தலைப்பின் கீழ் இந்த விளக்கத்தை இவ்வாறு எழுதியிருக்கிறார்கள். பனு குரைசாவுடைய கைதிகளுள் ரீஹானா என்ற ஒரு பெண்ணும் இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை அடிமை பெண்ணாக தம்மிடத்தில் வைத்துக் கொண்டார்கள் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பின் அடிப்படையில் சர் வில்லியம் உயர் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மிகவும் உள்ளத்தை புண்படுத்தும் வகையில்
இந்த அறிவிப்பின் அடிப்படையில் சர் வில்லியம் உயர் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக உள்ளத்தை புண்படுத்தும் வகையில் மிகவும் ஏளனம் செய்து இருக்கிறார். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த அறிவிப்பு முற்றிலும் தவறானதும் அடிப்படையற்றதும் ஆகும். முதல் விஷயம் என்னவென்றால் சஹீ புகாரியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு குரைசாவுடைய கைதிகளை சஹாபிகளுக்கு மத்தியில் பங்கிட்டு கொடுத்தது பற்றிய குறிப்பு உள்ளது. அந்த அறிவிப்பு இதை தவறு என்று நிரூபிக்கின்றது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் பெண் கைதியை தம்முடைய வீட்டுக்காக தனியாக ஆக்கி வைத்திருப்பார்கள் என்றால் இயல்பாக இந்த சந்தர்ப்பத்தில் புகாரியுடைய அறிவிப்பில் அது பற்றிய குறிப்பு இருந்திருக்க வேண்டும். ஆனால் புகாரியில் அதை பற்றி எந்த சூடும் கிடையாது. அத்துடன் மற்ற அறிவிப்புகளை பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை புரிந்து விடுவித்த கைதிகளில் ரீஹானாவும் இருந்தால் என்பது நிரூபணமாகிறது. அதற்கு பிறகு ரீஹானா மதினாவை விட்டு புறப்பட்டு சென்று தம் பெற்றோர்களின் குடும்பமான பனு நசீருக்கு சென்று விட்டாள். பிறகு அவள் அங்கேதான் இருந்தால். இஸ்லாத்தின் மிக புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர்கள் ஒருவரான அல்லாமா இப்னு ஹஜர் அவர்களும் இந்த அறிவிப்பை சரியானது என்று கூறியிருக்கிறார்கள். ரீஹானாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் பராமரிப்பில் எடுத்துக்கொண்டார்கள் என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் அப்பொழுதும் கூட நிச்சயமாக அவள் அன்னாருடைய மனைவியாகத்தான் இருந்திருப்பாள், அடிமை பெண்ணாக இருந்திருக்க மாட்டாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை தாம் பராமரிப்பில் வைத்துக் கொண்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்ற விஷயத்தை எந்த வரலாற்று ஆசிரியர்கள் அறிவித்திருக்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலார் அந்த பெண்மணியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்து திருமணம் செய்தார்கள் என்றும் அதனுடனேயே எழுதியிருக்கிறார்கள். உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை விடுதலை செய்து விட்டார்கள் என்றும் பிறகு தாம் முஸ்லிமான பிறகு தம்முடன் திருமணம் செய்து கொண்டார்கள் என்றும் தம்முடைய மகராக 12 அவுக்கியா 40 திர்ஹம் நிர்ணயிக்கப்பட்டது என்றும் ரீஹானா கூறியதாக இப்னு சாத் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இந்த அறிவிப்புக்கு எதிராக சர் வில்லியம் உயர் அவர்கள் எந்த அறிவிப்பை அடிப்படையாக எடுத்துக்கொண்டாரோ அந்த அறிவிப்பை இப்னு சாத் அவர்கள் முற்றிலும் தவறு என்றும் உண்மைக்கு எதிரானது என்றும் கூறியிருக்கிறார்கள். மற்றபடி இது சந்தேகத்திற்குரிய அறிவிப்பாக இருக்கிறது. இதுவே அறிவு படைத்தோரின் ஆய்வாக உள்ளது என்றும் எழுதப்பட்டுள்ளது. சுருக்கம் என்னவென்றால், முதல் விஷயம், புகாரியுடைய அறிவிப்பிலிருந்து சான்று கிடைப்பது போல் சஹாபிகளால் ஒப்புக்கொள்ளப்பட்டது போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரீஹானாவை தம் பராமரிப்பில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. மாறாக அவளை விடுதலை செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவள் தம் குடும்பத்துடன் சேர்ந்து கொண்டாள். இரண்டாவது விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவளை தம் பராமரிப்பில் வைத்துக் கொண்டார்கள் என்ற அறிவிப்பை ஒப்புக்கொண்டாலும் கூட அன்னார் அவளை விடுதலை செய்து அவளுடன் திருமணம் செய்து கொண்டார்களே என்று அவளை அடிமை பெண்ணாக வைத்திருக்கவில்லை. அவள் கூறியதாக சிலர் எடுத்துரைத்துள்ள அறிவிப்பும் அவ்வாறுதான் உள்ளது. அது எந்த அளவு சரியானது என்பதை அல்லாஹ்வே நன்கறிவான். இத்துடன் இன்னொரு விஷயத்தையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், ரீஹானா உடைய பெயர், குடும்பம், கோத்திரம் போன்றவை தொடர்பாக அறிவிப்புகளில் எந்த அளவு கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றனவென்றால் அப்படி ஒரு பெண் இருந்தாளா என்ற சந்தேகம் எழுகிறது. குறிப்பாக அவள் எப்படிப்பட்ட ஒருவருடைய மனைவியாக சித்தரிக்கப்படுகிறாள் என்றால் அந்த நபர் உலக அளவில் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க மனிதராக திகழும் போது இந்த சந்தேகம் அறிவுக்கு புறம்பானதாக தெரியவில்லை. அல்லாஹ்வே நன்கறிவான். போர் செல்வம் பங்கிட்டு கொடுக்கப்பட்டது தொடர்பாக இவ்வாறு விளக்கம் காணப்படுகிறது. போர் செல்வம் ஒன்று சேர்க்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரீத்தம்பழங்களை பங்கிட்டார்கள். அந்த போரில் 36 குதிரைகள் இருந்தன. ஒரு குதிரைக்கு 2 பங்கு, குதிரை வீரருக்கு ஒரு பங்கு, காலாட்படை வீரருக்கு ஒரு பங்கு. 1000 பெண்களும் பிள்ளைகளும் கைதியாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செல்வத்தை பங்கிட்டு கொடுப்பதற்கு முன்பு அதனுடைய 5இல் ஒரு பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வார்கள். கைதிகளை 5 பங்காக பங்கிட்டார்கள். 5இல் ஒரு பகுதியை வைத்துக் கொண்டார்கள். அன்னார் அவர்களில் சிலரை விடுதலை செய்தார்கள், சிலரை அன்பளிப்பாக கொடுத்தார்கள், சிலரை பணியாளர்களாக வைத்துக் கொண்டார்கள். அதேபோன்று பேரித்தம் பழங்களுடைய 5இல் ஒரு பகுதியை வைத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு பொருளிலிருந்தும் 5இல் ஒரு பகுதியை பிரித்து எடுத்துக்கொண்டார்கள். ஒவ்வொரு பொருளுக்கும் சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பார்கள். அந்த சீட்டு குழுக்களில் என்ன பங்கு வருகிறதோ அதை அன்னார் எடுத்துக்கொள்வார்கள். ஹஸ்ரத் மஹ்மியா பின் ஜஸா ஜுபைதி அவர்களை அந்த 5ஆம் பங்குக்கு கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். மீதமுள்ள 4 பங்குகளையும் பங்கிட்டு கொடுத்தார்கள். அதேபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரில் கலந்து கொண்ட பெண்களுக்கும் அவர்களுக்கான பங்கை வழங்கினார்கள். அந்த பெண்களுள் ஹஸ்ரத் சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப்,
ஹஸ்ரத் உம்மு அம்மாரா, ஹஸ்ரத் உம்மு சலீத், ஹஸ்ரத் உம்மு அலா அன்சாரியா, ஹஸ்ரத் சுமைரா பின்த் கைஸ், ஹஸ்ரத் உம்மு சாத் பின் முஆஸ், ஹஸ்ரத் கப்ஷா பின்த் ராஃபி ஆகியோரும் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் சாத் பின் உபாதா அவர்களுடன் ஒரு குழுவை அனுப்பி வைத்து 5 ஒரு பங்காக கிடைத்த செல்வத்தை, அதாவது கைதிகள் போன்றோரை விற்பதற்காக சிரியாவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பதிலாக ஆயுதங்களும் குதிரைகளும் வாங்குவதற்காக அனுப்பி வைத்தார்கள். ஹஸ்ரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்களும் ஹஸ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களும் அதில் ஒரு பகுதியை வாங்கி கொண்டார்கள் என்றும் ஒரு அறிவிப்பில் காணப்படுகிறது. அந்த கைதிகள் அனைவரும் மதீனாவில் தான் வைக்கப்பட்டார்கள், எங்கும் அனுப்பப்படவில்லை என்றும், பிறகு அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்து கொண்டே சென்றார்கள் என்றும் ஒரு கருத்து கூறப்படுகின்றது. ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் பல்வேறு வரலாற்று நூல்களில் தாம் மேற்கொண்ட ஆய்வை அடிப்படையாக வைத்து பின்வருமாறு எழுதுகிறார்கள். ஹஸ்ரத் சாத் பின் முஆஸ் அவர்களுடைய தீர்ப்புக்கிணங்க கைது செய்யப்பட்ட பெண்களை குறித்தும் குழந்தைகளை குறித்தும் சில அறிவிப்புகளில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களை நஜதை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். அங்கிருந்த சில நஜது கோத்திரங்கள் ஃபிதியா செலுத்தி அவர்களை விடுவித்துக் கொண்டன. அந்த தொகையின் மூலமாக முஸ்லிம்கள் போருக்கு தேவையான குதிரைகளையும் ஆயுதங்களையும் வாங்கிக் கொண்டார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு நிகழ்ந்திருக்கவும் வாய்ப்புள்ளது. ஏனென்றால் நஜதுடைய கோத்திரங்களுக்கும் பனு குரைசாவுக்கும் இடையில் நட்பு இருந்தது. பனு குரைசாவுடனான போருக்கு சில நாட்களுக்கு முன்புதான் அகல் போரில் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் ஒன்று சேர்ந்து போரிட்டிருந்தார்கள். உண்மை என்னவென்றால், நஜது வாசிகளுடைய தூண்டுதலின் காரணமாகவே பனு குரைசா மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ஆகவே நஜது வாசிகள் தம் நட்பு கோத்திரமான பனு குரைசாவுடைய கைதிகளை முஸ்லிம்களின் கைகளில் இருந்து விடுவித்தார்கள் என்றால் அதில் எந்த வியப்பும் கிடையாது. ஆனால் சரியான அறிவிப்புகளில் இருந்து தெரிய வருவது என்னவென்றால், அந்த கைதிகள் மதீனாவில் தான் இருந்தார்கள், எங்கும் செல்லவில்லை என்று தெரிய வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கைதிகளை வழக்கம்போல் பல்வேறு சஹாபிகளின் கண்காணிப்பின் கீழ் பங்கிட்டு கொடுத்திருந்தார்கள். அந்த கைதிகளில் சிலர் தம்முடைய ஃபிதியாவை செலுத்தி விடுதலை வாங்கி கொண்டார்கள். சிலரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கருணை காட்டி விடுவித்து விட்டார்கள். இந்த மக்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மனம் உவந்து முஸ்லிம்களாக ஆகிவிட்டார்கள். உதாரணமாக அப்படிப்பட்டவர்களில் அத்தியா குர்சி, அப்துல் ரஹ்மான் பின் ஜுபைர் பின் பாத்தியா, காப் பின் சுலைம், முஹம்மது பின் காப் ஆகியோருடைய பெயர்கள் வரலாற்றில் பாதுகாக்கப்பட்டுள்ளன. இவர்கள் அனைவரும் முஸ்லிம்களாக ஆகிவிட்டார்கள். இறுதியாக கூறப்பட்ட முஹம்மது பின் காப் என்பவர் மிகப்பெரிய இஸ்லாமிய சான்றோராக திகழ்ந்தார்கள் என்பதும் தெரிய வருகிறது. கைதியாக இருந்த பெண்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருந்தாலும் சரி அல்லது விற்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்களுக்காக எப்படிப்பட்ட ஒரு கட்டளையை பிறப்பித்தார்கள் என்றால், அது அன்னாருடைய கருணை உள்ளத்தையும் பெண்களுக்காக அன்னார் எந்த அளவு கருணையின் உருவமாக திகழ்ந்தார்கள் என்பதையும் காட்டுகின்ற அதே வேளையில் பொன் எழுத்துக்களால் எழுதுவதற்கு தகுதி படைத்ததாகவும் இருக்கின்றது. எந்த ஒரு பெண் பங்கிட்டு கொடுக்கப்பட்டாலும் சரி அல்லது விற்கப்பட்டாலும் சரி, அந்த பெண்ணுடன் சிறுவயது ஆண் குழந்தையோ அல்லது சிறுவயது பெண் குழந்தையோ இருக்கும் என்றால் அந்த குழந்தையை தாயை விட்டு தனியாக பிரிக்கக்கூடாது. அந்த குழந்தை பருவ வயதை அடையும் வரை தாயுடன் தான் இருக்க வேண்டும். அதே போன்று சிறு வயதுடைய இரு சகோதரிகள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் பருவ வயதை அடையும் வரை அவர்களையும் பிரிக்கக்கூடாது என்று அன்னார் கட்டளையிட்டார்கள். இதுதான் அகில உலகங்களுக்கும் அருக்குடையாக திகழ்ந்த அன்னாருடைய செயலாகும். இதுதான் அன்னார் பெண்கள் மீதும் கைதிகள் மீதும் தம்முடைய எதிராளிகள் மீதும் காட்டிய கருணையாகும். ஆனால் தற்போது முஸ்லிம்களுடைய நிலை எவ்வாறு உள்ளது என்று பாருங்கள். அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதரின் பெயரால் வீடுகளை விட்டு மக்களை வெளியேற்றுகிறார்கள். மக்களை வீடற்றவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். பிறகு இதன் விளைவு எப்படி வெளிப்படுகிறது என்றால், முஸ்லிம்களின் கண்ணியம் குறைந்து கொண்டே செல்கிறது. அல்லாஹ் அந்த முஸ்லிம்களுக்கு அறிவையும் புரியும் திறனையும் வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له
ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر